வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு சுழிபுரம் சந்தைக்கு அருகாமையில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயதுடைய மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மூலாயை சேர்ந்த ஸ்ரீ பானுசன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2 மாணவர்கள் இன்று காலை வகுப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மறந்து போய் வீட்டில் விட்டு சென்ற பணத்தினை எடுப்பதற்காக திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை அவர்களது மோட்டார் சைக்கிள் மதிலுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது படுகாயம் அடைந்த 2 மாணவர்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய மாணவன் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஊர்காவற்றுறையை சேர்ந்த புகையிலை செய்கையாளர்களிடம் புகையிலையை கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்து 5 கோடி ரூபாவுக்கு மேல் நிலுவை வைத்துவிட்டு தலைமறைவான பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பு அதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அந்நபர் தலைமறைவாக இருந்தபோது வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக 14 முறைப்பாடுகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் அவர் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர். குறித்த சந்திப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன், சத்தியலிங்கம், சண்முகநாதன், குகதாசன், சாணக்கியன், ராசமாணிக்கம், யானமுத்து, ஸ்ரீநேசன், கவேந்திரன், கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மறு அறிவித்தல் வரை எந்த ஒரு கலால் உரிமத்தையும் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலால் திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கடந்த அரசாங்க காலத்தில் நாட்டில் மொத்தம் 361 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நேற்றைய தினம் அது தொடர்பிலான முழு விவரங்களையும் அவர் சபையில் சமர்ப்பித்த நிலையில் கடந்த அரசாங்கத்தில் வடக்கு மாகாணத்துக்கு 32 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களும் கிழக்கு மாகாணத்துக்கு 22 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதுடன் மொத்தம் 361 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் நாடு முழுவதிலும் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை அரசாங்க வரி கட்டணமான 5.7 பில்லியன் ரூபாவை செலுத்த தவறியதன் காரணமாக WM மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட யோசனையை நாளை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தரவுகளின் மீளாய்வு தற்போது நிறைவடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. அதன்படி மின் கட்டணம் எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இன்றைய தினம் இறுதி கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. திருத்தப்பட்டு பிரேரணையை சமர்ப்பித்த பின்னர் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான பிரேரணையை முன்னர் சமர்ப்பித்திருந்த போதிலும் அதனை திருத்தி அமைத்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோயிலின் வாசலில் அமர்ந்திருந்து அம்மாநில முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இதேவேளை துப்பாக்கிச் சூடு நடத்த முயன்ற நபர் ஒரு முன்னாள் பயங்கரவாதி என்றும் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிரோமணி அகாலி தளம் ஆட்சி காலத்தில் சீக்கிய மதத்துக்கு எதிராக செய்த செயல்களுக்காக மத குருமார்களால் விதிக்கப்பட்ட தண்டனையை ஏற்று பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்டோர் பொற்கோயிலில் சேவை பணிகளை நேற்றைய தினம் முதல் மேற்கொண்டு வந்ததுடன் சுக்பீர் சிங் பாதல் பொற்கோயிலின் வாயிலில் காவல் பணியை மேற்கொண்டு வந்தார். அப்போது அவர் அருகே நெருங்கி வந்த நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளார். அப்போது பாதலுக்கு பாதுகாப்பாக நின்றிருந்த நபர் அவரது கையை பிடித்து இழுத்து சென்ற நிலையில் சுக்பீர் சிங் பாதல் எவ்வித காயமுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவரை சுற்றி இருந்தவர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச ரீதியில் புலம்பெயர்வோரையும் அகதிகளையும் பெரும் எண்ணிக்கையில் உள்வாங்கும் நாடாக இருந்து வரும் கனடா தற்போது அகதி அந்தஸ்து கோரும் செயல்முறை கடினமாக்கப்பட்டிருப்பதாக எச்சரிக்கும் வகையிலான இணையவழி விளம்பர பிரச்சாரம் ஒன்றை உலகளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ளது. இந்த விளம்பர பிரச்சாரமானது ஸ்பானிய மொழி, உருது, உக்ரைனிய மொழி, ஹிந்தி மற்றும் தமிழ் உள்ளடங்களாக 11 மொழிகளில் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை முன்னெடுக்கப்படவிருப்பதாக கனடாவின் குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அகதி அந்தஸ்து கோரலை மட்டுப்படுத்தும் நோக்கிலேயே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசாங்கத்தினால் இப்பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இந்த 4 மாத இணையவழி விளம்பர பிரச்சாரத்துக்காக கடந்த 7 வருடங்களுக்கும் மேலாக இதனை போன்ற விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்ட மொத்த தொகையில் 3 பங்கு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கொக்குவிலில் உள்ள செல்வா பேலஸில் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பமான 2வது சர்வதேச சதுரங்க போட்டிகள் நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்துள்ளது. இப்போட்டியில் 750க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்தியா, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கையில் சகல மாவட்டங்களில் இருந்தும் வயது வேறுபாடின்றி கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக இந்தியாவில் இருந்து முதல் தர சதுரங்க வீரர்கள் 15 பேருக்கும் மேல் இப்போட்டியில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியின் முதல் வெற்றி வீரராக சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நுபைர்சா சேக் முகமது வென்றுள்ளதுடன் இவருக்கு வெற்றி கேடயம் மற்றும் பதக்கத்தோடு இலங்கை மதிப்பில் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.